இந்த மாநாடு இது வந்து ஒரு கொள்கை திருவிழா. இது அதை பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்தது நடத்த போகிற அடுத்தது அரசியல் முடிவுலாம் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் சேர்ந்துட்டு வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேர் மேலே வருவாங்கன்னு. ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடரு. ரெண்டாவது, தமிழகத்தில் இப்போ ஒரு மாற்றம் தேவைப்படுது. அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஒரு தேவைப்படுற சூழலில் ஒரு தமிழின தலைவனாக, ஒரு அழகிய தமிழ் மகனாக, ஒரு பச்சை தமிழனாக தளபதி அவர்கள் இன்றைக்கி அரசியல் பாதையில் அடியெடுத்து வச்சுருக்காரு. நெஞ்சில் இப்படி இருக்கும் அந்த வார்த்தையாக தான் நாங்கள் வரோம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்காக யாருக்கும் வரல, விஜய்க்காக, தளபதி அண்ணனுக்காக தான் நாங்கள் வரோம். எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிணறு தான். ஸோ ஏகப்பட்ட, அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கிணறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். Hola! Your train vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களும், விஜய் ரசிகர்களும், விஜய் தொண்டர்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஒரு நாளுக்காக தான். விழுப்புரத்தில் நடக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கைக்கான முதல் மாநில மாநாடு, அதுக்கான வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம நியூஸ் கிளிட்ஸ் டீம் எங்கே இருக்கோம்னா, விஜய் அவர்களுடைய அந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய வி சாலை அப்படின்ற விக்கிரவாண்டிக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிராமத்துக்கு வந்தாச்சு. எனக்கு பின்னாடி பேனர் பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழகம் முதல் மாநில மாநாடு நடைபெறும் திடல் 27 ஞாயிற்றுக்கிழமை, இடம் வி சாலை, விக்கிரவாண்டி, விழுப்புரம், இந்த வழியாக போங்கன்னு. ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ என் கூட வாங்க, அந்த மாநாட்டுக்கான அந்த இடத்தை எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, மாநாடு எப்படிலாம் நடக்க போகுது, அங்கே பாதுகாப்பு விஷயங்கள்லாம் என்னெல்லாம் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன நபர்களெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்களை அங்கே போய்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்குள்ளும் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மாநாடு எக்ஸாக்டாக எங்கே நடக்குது, விழுப்புரம் பக்கத்துலன்றாங்க, ஏதோ கிராமன்றாங்க, சரியாக தெரியல, குழப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீங்கள் சென்னை, அப்புறம் ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு நார்த் சைட்லேருந்து நீங்கள் அந்த பக்கமாக வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே விக்கிரவாண்டி டோல்கேட் இருக்கும். அந்த டோல்கேட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த வி சாலை அப்படின்ற கிராமம் இருக்கும். இந்த கிராமத்தோட பிரைம் லொக்கேஷனில் ஒரு அடையாளத்துக்கு இங்கே பாருங்க, அருள்மிகு ஸ்ரீ அச்சுத ஆஞ்சநேயர் ஆலயம், அந்த ஆஞ்சநேயர் டெம்பிள், அந்த சிலை இருக்கும். அதுலேருந்து அப்படியே ஒரு ஒத்தடி பாதை மாதிரி போதா, அப்படி போனீங்கனாலே அந்த பாருங்க விஜய் அவர்களுடைய மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடத்த இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி ஈஸியாக நீங்கள் இங்கே அடையலாம். இதுவே நீங்கள் மதுரை, திருச்சி, சேலம், நாமக்கல், ராஜபாளையம், குற்றாலம், தென்காசி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சவுத் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா, விழுப்புரம் தாண்டி விக்கிரவாண்டி டோல்கேட்டை தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த வி சாலைன்ற கிராமத்தில் உங்களுக்கு அப்படியே இடது பக்கம் உங்களுக்கு அதே அந்த அச்சுதய ஆஞ்சநேயர் கோவில் வரும், அந்த சிலை வரும். நீங்கள் இடது பக்கம் அந்த ஒத்தடி பாதை போது பார்த்தீங்களா, அது வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் விஜய் அவர்களுடைய அந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த மாநில மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேஜ் போகிறது, பந்தல் கால் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்கிங் வசதி இல்லை. முழுக்க தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ பார்க்கிங் நாங்கள் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த வி சாலையோட இந்த கிராமத்தில் ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொல்லிட்டு தனிச்சின்ன நிறைய இடங்கள் இருக்குது. அந்த இடங்களில் தான் பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தமிழகத்துலேருந்து எங்கேருந்து வேணாலும் நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா நேராக இந்த பக்கம் வந்துட முடியாது. அந்த பக்கம் காரை நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து தான் வர மாதிரி இருக்கும். சிரமம் தான், பட் விஜய்க்காக நீங்கள் பொறுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை நமக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ மக்களே, ஒரு வழியாக விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த வேலைகள்லாம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸ்டேஜ் போடுறது, அந்த கிரில் கேட்லாம் போடுறது, பாதுகாப்பு வளையம் போடுறது, கொடி நட்டு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டுருக்கு. எனக்கு கிடைச்ச தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்னும், எனக்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் உட்காரக்கூடிய அந்த இருக்கைகள், பெண்கள் உட்காரக்கூடிய வரிசை சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே தான் போடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எனது வலது பக்கம் ஆண்கள். ஸோ ஆண்கள் எல்லாருமே இந்த பக்கம் தான் சீட் இருக்கும், அவங்களாம் இப்படி தான் உட்காரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கூடார மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது ஆஃபீஸ் ரூம். இப்போ முக்கியமான அதிகாரிகள் வராங்க, அப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுன்னா அந்த மாதிரிலாம் ஆஃபீஸ் ரூம் அங்கே தான் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இது கிட்டத்தட்ட 85 ஏக்கர் இருக்குதுங்க இந்த மாநில மாநாடு நடக்கக்கூடிய இடம். இதில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த மெயின் ஸ்டேஜ் அது எங்கே போடுவாங்க, அது எப்படி இருக்கும், அதை காட்டுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க.
கடைசி தெரியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்த்தா தெரியாது. அங்கே போவோம். விஜய் அவர்கள் நின்று பேசக்கூடிய அந்த ஸ்டேஜ் எங்கே போடுறாங்க, என்ன மாதிரியான வேலைகள் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அங்கே போய் பார்க்கலாமா? வாங்க. 85 ஏக்கரில் பிரம்மாண்டமாக இந்த மாநாடுக்கான ஏற்பாடுகள் வந்து தீவிரமாக போயிட்டு இருக்கும்போது இதில் வந்து நிறைய சவால்கள் இருக்குது. அதில் வந்து மெயினான ஒரு சவால், ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, இந்த பெரிய பரப்பளவில் 5 கிணறு இருக்குது. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிணறு தான். ஸோ ஏகப்பட்ட, அதாவது லட்சக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே கிணறு இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். ஸோ ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது, அது வந்து பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்காக இந்த கிணறு வந்து ஃபுல்லாக மூடுறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதாவது இதை தாண்டி யாரும் போகக்கூடாது அப்படின்னு. இது வந்து இதோட விட்டுற மாட்டாங்களா, இதுக்கு மேலேயும் கம்பியெல்லாம் போட்டு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் மாநாடு நடக்கும்போது இதை சுற்றி பாதுகாப்புக்கு போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ யாரும் இந்த கிணறுக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது, இதுக்கு தடுப்பு வேலிகள் போயிட்டுருக்கு அப்படின்னா, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 3 கிணறு இருக்குது, அங்கேயும் இதே மாதிரியான தடுப்பு வேலிகள் போயிட்டுருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா விஜய் ரசிகர்கள், நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு தள்ளுமுள்ள, ஒரு கூட்ட நெரிசல், நிறைய விஷயங்கள் இருக்கும். பக்கத்தில் கிணறு வேறு இருக்குது, தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல இவங்க தெளிவாக இருக்கிறாங்க. நேரில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு கிணறு காட்டினேன். அது வந்து ஒட்டுமொத்த மாநாட்டுடைய அந்த இடத்தோட சென்டரில் இருந்தது. அதை வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்க வேலை போயிட்டுருக்கு. இது வந்து 2வது கிணறு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாநாட்டினுடைய அந்த ஆண்கள் உட்கார ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்கள் மட்டுமே உட்காரருக்கு அந்த வரிசைக்கு பக்கத்திலே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 அடி ஆழம் கிணறு, ஒரு பெரிய கிணறு தான். இதுலேயே மரம், செடி, செத்தை எல்லாம் அப்படியே புதர் மண்டி போய் கிடக்குது. இதையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த பக்கம் யாரும் வரவிடாமல் பார்த்துக்கணுன்ற வேலைகளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கம்பி கிரில் கேட்டெல்லாம் போட்டு வேலை போயிட்டுருக்கு. ஸோ மாநாட்டுக்கு வரக்கூடிய மக்கள் இந்த கிணறு பக்கம் வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இந்த மாநாட்டை பார்க்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கான்ட்ராக்டர் மற்றும் எல்லாருடைய ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் இருக்குது. விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு இங்கே விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற வீசாலை அப்படின்ற கிராமத்தில் நடக்குது அப்படின்ற எல்லாருக்குமே தெரியும். ஸோ பரபரப்பாக அதற்கான வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழுது, என்ன அப்படின்னா, 85 ஏக்கர் ஓகே, இதில் வந்து மெயின் ஸ்டேஜ் எங்கெங்கே போட போகிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் தான். நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல மெயின் ஸ்டேஜ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடையாளமாக அங்கே பாருங்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி எவ்வளோ சூப்பராக பறந்துக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு அப்படியே பக்கத்தில் பாருங்களேன், அந்த மேடை அமைப்பதற்கான அந்த பெரிய பெரிய இரும்பு தகடு, அந்த ராடெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ முக்கியமான கான்ட்ராக்டர் அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல தம்பி ஸ்டேஜ் போட போகிறோம். ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் இங்கே நின்றுட்டு என் அன்புக்குரிய, என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா, நம்பிகளை அப்படி சொல்லிட்டு அப்படி பேசும்போது ஆப்போசிட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து அவங்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே உட்காந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டால் ஒரு ரம்மியமாக காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்து தண்டவாளம் போகுது. ஸோ விஜய் அவர்கள் பேச பேச அப்படியே ட்ரெயின் அழகாக அப்படி போயிட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள்லாம் பிளான் பண்ணி இங்கே தான் ஸ்டேஜ் போடுறோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்களேன், 27ஆம் தேதி அப்படி மாநாடு நடக்கும்போது விஜய் அவர்கள் இங்கே நின்று என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படி சொல்லும்போது அந்த சத்தம் எப்படி கேட்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். ஸோ ஸ்டேஜ் இங்கே தான் வரப்போகுது. விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் மாநாடு நடக்கிறதுக்கு இன்னொரு 10 நாள் கிட்ட இருக்குது. நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வேலையாட்கள் வந்து இந்த கிரேனு இது மூலமாலாம் இரும்பெல்லாம் இறக்கிட்டு வந்து வேலையெல்லாம் பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாநாடு நடக்கிறதுக்கான நாள் நெருங்க இன்னமும் நிறைய வேலையாட்கள் வருவாங்க, 200க்கும் மேற்பட்ட ஆட்கள் வருவாங்க. பரபரப்பாக இங்கெல்லாம் வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போல்லாம் யாருமே கையில் பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி இந்த கான்ட்ராக்ட் வந்து சொல்லியிருக்காரு. நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வரேன், தமிழக வெற்றி கழக தோழராக இருக்கேன். மாநாட்டு பந்தல் கால் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அந்த மாநாட்டு மூர்த்த காலை தொட்டு வணங்கிட்டு போகலான்னு வந்தேன். இப்போ மாநாட்டுக்கு மூர்த்த கால் நடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேருக்கு மேலே கூடுனாங்க. ராத்திரி இரவில் ஒரு 3-4 மணியை போல் தன்னெழுச்சியாக இளைஞர்கள் கூடுறாங்கன்னா தமிழகம் வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி நகருதுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. உறுதியாக தலைவர் தலைமையிலான நடக்கப்படுற அந்த மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி மிக்க கூட்டம் வரும்னு நான் நினைக்கிறேன். மாநாட்டுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து பார்க்கிங் தனியாக, பெண்களுக்கு தனியாக, கழிப்பறை வசதி எல்லாமே அந்த அரசு வகுத்து கொடுத்த ஒரு திட்டங்களுக்கு ஏற்ப மாநில தலைமையில் உள்ள பொதுச் செயலாளர் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒப்பந்ததாரர்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தான் தோணுது. திரளான கூட்டங்கள் வரும், காவல்துறை அனுமதி கொடுத்த அளவிலான கூட்டங்கள். அதை மிஞ்சி கூட சில நேரங்களில் கூடுதலான கூட்டங்கள் கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசு அனுமதித்த அளவுக்கு வந்து கூட்டங்களை வந்து கொண்டு நடக்கும் வருவாங்க. பட் சில நேரங்களில் அதையும் தாண்டின அளவுக்கு கூட்டங்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு கரிஸ்மாட்டிக்கான லீடரு, 2வது தமிழகத்தில் இப்போ ஒரு மாற்றம் ஒரு தேவைப்படுது. அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ ஒரு தேவைப்படுற சூழலில் ஒரு தமிழன தலைவனாக, ஒரு அழகிய தமிழ் மகனாக, ஒரு பச்சை தமிழனாக
தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி அரசியல் பாதையில் அடியெடுத்து வைக்கும்போது அதுக்குண்டான தேவைகள் நிறைய இருக்குது. பிரதர், இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நிறைய மாநாடு நடந்திருக்கு. இப்போ வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாடு நடக்குது. ஸோ உள்ளூர்காரா ஊருக்காரா உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? எனக்கு ஒரு ரசிகராக நான் வந்து ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்து ஒரு ரசித்த நம்ம சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலேயுமே அவர் வச்சு தான், அவரோட பாட்டு, அவரோட நினைவு, அவர் பேசுறத வச்சு தான் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுவோம். சந்தோஷமாக இருந்தாலும் அனுபவிக்கிறது, கஷ்டம் அனுபவிக்கிறது, எதுவாக இருந்தாலுமே சரி. இந்த மாநாடு இங்கே நடக்கிறது ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமை. இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடமும் இருக்குது. ஆனால் ஒரு இடமும் அந்த ஏதாவது ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்குது. அது என்ன ரீசன், அரசியலா இல்லை நார்மலாக நடக்குதான்லாம் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு இது அவர் இங்கே வந்து நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊரில் ஏன்னா இவர் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். அதே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பார்க்கணும். அந்த மாநாடு கண்டிப்பாக பெரிய லெவலில் வெற்றி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடுக்கான அந்த வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பந்தக்கால் போகிறது, லேண்டெல்லாம் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன போயிட்டுருக்கு? ரொம்ப ரொம்ப இது என்ன சொல்கிறது, எப்போவும் நடக்க வேண்டிய மாநாடு ஒரு சில ரீசனால் தள்ளி போயிடுச்சு. அது எதனாலும் தெரியல. ஆனால் இப்போதைக்கு ஆரம்பிச்ச வரைக்கும் நேற்று தான் அந்த பந்தக்கால் நட்டுருக்காங்க, சிறப்பாக முடிச்சிட்டாங்க. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஸ்டேஜ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வியூவில் ஸ்டேஜ் வரும், இந்த பக்கம் ஃபேன்ஸ். இதுவே பத்தாது எனக்கு தெரியும். இது வந்து கூட்டம் பத்தாது. ஒரு மினிமம் இதுதான் கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் வர்றது கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இடம் பத்தாது, கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி போகும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள், மக்கள், ரசிகர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ உள்ளூர்காரரா விஜய் அவங்களோட ரசிகராக அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாருமே மேக்ஸிமம் அவர் விரும்புகிற எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். அவர் எந்த அளவுக்கு டவுன் டு எர்த்தாக எல்லார்கிட்டையும் அவர் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும். இன்றைக்கி நேரத்தில் இல்லை, அவர் கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த அரசியல் இதில் மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கார். இந்த மாநாடு இது வந்து ஒரு கொள்கை திருவிழா. இது வந்து மாநாடு சொல்ல ஒரு கொள்கை திருவிழாவாக அவர் என்ன கொள்கைன்றதை எடுத்து வைக்க போகிறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது நடத்த போகிற அடுத்தது அரசியல் முடிவுலாம் கூட்டம் இன்னும் அதிகமாக தான் சேர்ந்துட்டு வரும். அவர் என்ன கொள்கைன்னு சொல்கிறதுக்கான ஒரு கொள்கை திருவிழா தான் இதை பண்ணுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு அவ்வளோ கூட்டம் வரப்போது. இதுக்கப்புறம் வர்றது தான் கூட்டம். இது வந்து ஃபுல்லாக ரசிகர்கள் மட்டும்தான் வரப்போகிறாங்க. இந்த ரசிகர்களை தாண்டி அவர் கொள்கையை சொன்னதுக்கப்புறம் மக்கள் கூட்டாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு கூட்டமாக இருக்கா தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக? கண்டிப்பாக அது எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஒரு மாநாடு நடக்க போகுதுன்றதுனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுனால சரி எப்படி இருக்குது அந்த பிளேஸு, லொக்கேஷன் எல்லாமே பார்த்துட்டு போகலான்றதுக்காக வந்திருக்கேன். சரி, நீங்கள் பார்த்துட்டிங்களா? என்னெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து அவங்க மாவட்ட சைட்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எல்லாமே வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வேலை. அந்த பக்கம் ஸ்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் போட்டுட்ருக்காங்க. 27ஆம் தேதி நடக்குதுன்னு நினைக்கிறேன் மாநாடு, சண்டே அன்னைக்கு. ஆவலாக இருக்கேன். தொகுதின்னு நினைக்கிறேன், தொகுதியாக பகுதியாக தெரியல. ஒரு 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 லட்சம் பேர் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். 10 லட்சம் மேலே எப்படி? இந்த இடம் பத்துமா? பத்தாது. 10 லட்சம் பேர் மேலே வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நேரில் இந்த மாநாடுக்கான வேலை எப்படி போயிட்டுருக்கு, என்ன மாதிரி ஸ்டேஜ்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3 பிரதர், இவங்க 3 பேரும் உள்ளூர்காரங்க தான். பிரதர் வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி போயிட்டுருக்கு உங்கள் ஊரில் மாநாடுக்கான வேலையெல்லாம்? ஜாலியாக இருக்குதா? எல்லாம் ஜாலியாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய நடக்குது. விஜய் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் கூட பெருசாக தெரியல. ஸோ முந்தானத்து 4ஆம் தேதி நிறைய நடந்துச்சு. அடிக்கால் நட்டாங்க, அதுக்கே செம்ம கூட்டம் வந்துச்சு. அதுக்கு எவ்வளோ வந்தாங்க? ஒரு 10,000 மேலே வந்தாங்களா? 10,000 அதுக்கு மேலே வந்திருப்பாங்க. அதுக்கே அம்மா கூட்டம் வந்துச்சு. அப்போ 27ஆம் தேதி அக்டோபர் 27 மாநாடு அன்னைக்கு நிறைய கூட்டம் வரும். 27 இந்த இடமே பத்தாதுன்னு நினைக்கிறேன் கூட்டத்துக்கு. தளபதியே நேரில் பார்த்ததே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். எங்கள் ஊருக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஊருக்காரரா உள்ளூர்காரரா மண்ணீர் மைந்தரா விஜய் அவர்கள் உங்கள் ஊருக்கு வந்து மேடை போட்டு என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பிகளையும் பேச போகிறாங்க. தான் நாங்கள் இங்கே வரோம். நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்த்தைக்காக தான் நாங்கள் வரோம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்காக யாருக்கும் வரல, விஜய்க்காக தளபதி அண்ணனுக்காக தான் நாங்கள் வரோம். இப்போது பொதுவாக ஒரு மாநாடு அப்படின்னா அந்த ஊரில் எல்லா தொண்டர்களும் வந்துடுவாங்க, ரூமில் ஸ்டே பண்ணுவாங்க, கல்லன்னு ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ அந்த விழுப்புரம், அந்த விக்கிரவாண்டி, உங்கள் ஊர் வீசாலை இதெல்லாம் எந்த மாதிரி இருக்க போகுது? அதெல்லாம் பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மதுரை, திருச்சி அதெல்லாம் பிளான் போட்டாங்க. அது எதையுமே யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு இங்கே விக்கிரவாண்டி வீசாலை இல்லைன்னு திடீர்னு சொன்னாலே எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியானாங்க. இந்த இடமே ஃபுல்லாகவே பத்தாது. ஃபுல் கூட்டம் வரும், எம்மா கூட்டம் வரும். நீங்கள் யார் வந்து பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் மாநாடு நடக்கும். விழுப்புரத்தில் ரூமே கிடைக்கலாமே, இப்போ எல்லாம் புக் பண்ணிட்டாங்களாமே? ரூமே இல்லை, எல்லாமே புக் பண்ணிட்டாங்க. இது 27ஆம் தேதி நடக்க போகுது. தளபதியை பார்த்தா எங்களுக்கு போதும். எங்கள் ஓட்டு எல்லாம் தளபதிக்கு தான். இப்போ லீவ்லாம் அதிகமாக கம்பெனி ஆஃபீஸில் எல்லோரும் 26, 27 2 டேஸ் கேட்டு இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. 27 சாலியில்
பிளாக் பஸ்டரு. கட் அவுட்லாம் அடிக்க விட மாட்றாங்க. கட் அவுட்டு பெரிய அதான் ஒன்று வருத்தமாக இருக்குது. கட் அவுட் அடிக்கிற மாதிரி இருந்தால் எங்கள் ஊரில் பிராண்டமாக வச்சுருவாங்க. என்ன சொன்னாங்க கட் அவுட் மேட்டரில்? கட் அவுட் மேட்டை அடிக்க விட மாட்றாங்க. வைக்க விட மாட்றாங்க கட் அவுட். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிலாம் வருது. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. இப்போ தளபதி வந்தால் மட்டும் ஏன் அதுமாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அது என்னன்னு எனக்கு தெரியல. கட் அவுட் அடிக்கிறதுனா ஏன் அடிக்கூடாது? கட் அவுட்டு தளபதி தானே வர. இப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதில் என்ன இருக்குது வாய்ப்பு கொடுக்குறதுல? இப்போ உங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் கட் அவுட்டே வைக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல கேள்விப்பட்டேன். இப்போ கட் அவுட் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துலன்னு சொன்னாங்க, இல்லை வந்து போலீஸ் தனியாக ஆர்டர் போட்டிருக்காங்களா? அது போலீஸ் தனியாக ஆர்டர் போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஸோ பொதுவாகவே கட் அவுட்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. பொதுவாகவே கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னா இப்போ திடீர்னு அந்த அரசியல் கட்சி தளபதி ஆரம்பிச்சுக்கிறாரு. இதனாலயா இல்லை தனிப்பட்ட விஷயமா அது தெரியல. அது என்னான்னு கேட்டு சொல்லணும். ஆனால் கட் அவுட் வைக்கக்கூடாது. கட் அவுட் வைக்கக்கூடாது. ஏன் அது வைக்கக்கூடாதுன்னு தெரியல. அது ஏன் வச்சான்னா இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, இவருக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன ஆகிட போகுது? என் அன்புக்குரிய மக்களே, விஜய் அவர்களுடைய முதல் மாநில மாநாட்டுக்குனுடைய அந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அந்த மொத்த இடத்தையும் நம்ம நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு. ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், வயசானவங்களாகட்டும் எல்லாத்துக்குமே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க பாதுகாப்பில் இருக்கிறாங்க. அது போக வரக்கூடிய பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி, அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இங்கே வந்து தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் செய்யப்படுதான். ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, மாநில மாநாடு எங்கே நடக்குது, அந்த இடத்த சுற்றி காட்டுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும், நீங்கள் மாநில மாநாட்டுக்கு உங்கள் ஃபேமிலியோட யார் கூட நீங்கள் வரப்போறீங்க, இந்த மாநாட்டுக்காக எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விஜய் அவர்களை பார்க்க எவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவாகி என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.